இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த கோயம்புத்தூரில் விருந்தோம்பல் ஹெல்த்தி வெஜிடேரியன் ஹோட்டலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காந்திபுரத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா என்விஎன் லே அவுட்டு, அதில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது. அதில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அம்பிகா லே அவுட்டுன்னு இருக்குது. அதில் வந்து செகண்ட் பில்டிங்கில் நம்ம விருந்தோம்பல் ஹெல்த்தி வெஜிடேரியன் ஹோட்டலில் இருக்குது. இந்த விருந்தோம்பல் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இவங்க எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு வாங்க சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து விருந்தோம்பல் ஹோட்டலில் ஹெல்த்தி வெஜிடேரியன் ஹோட்டலில் உள்ளே என்ட்ராகி உள்ளே உட்காந்துருக்கோம். நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம போர்டை பார்த்தா உள்ளே வந்திருக்கோம். பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களை கேட்டு இங்கே ஸ்பெஷல் என்ன, இங்கே தனித்துவம் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க சார்? என் பேர் ராகுல். ஓகே சார். இங்கே இந்த விருந்தோம்பல் ஹோட்டல்னும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த விருந்தோம்பல்ன்றது எப்படி உங்களுக்கு? ஓகே, விருந்தோம்பல் அந்த பேர் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்து உபசரிப்பு. சூப்பர். ஸோ இங்கே வரவங்களை வந்துட்டு உபசரிப்பு, அந்த கவனிப்பு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த பேர் வந்துட்டு நாங்கள் இல்லை இல்லை அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே ஒரு சில அந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சது. ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோ உள்ளே வரும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நார்மலாக எல்லாமே சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடுனா சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே இருக்குது. பட் இங்கே அந்த விருந்தோம்பல் ஹெல்த்தி வெஜிடேரியன் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல், என்ன தனித்துவம், அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹோட்டலில் ஸ்பெஷல் மீல்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸ்பெஷல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி துவையல், அதெல்லாம் வந்துட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு, இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கேயும் கிடைக்காது ஹோட்டல்ஸில். இப்போ இதுதான் வந்துட்டு எங்கள் ஸ்பெஷல் மீல்ஸோட பெஸ்ட் பார்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நெய் நாங்கள் யூஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க சுத்தமான நெய். ஊத்துக்குழியில இருந்து நாங்க ஆர்டர் பண்ணி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நெய் அதை வாங்கி நாங்க யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. இதான் வந்து எங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் லஞ்ச் பாத்தீங்கன்னா. ஓ சரி. சோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு எங்க கிட்ட வந்து இந்த 7 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் இருக்கு. இந்த வெரைட்டி ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த பூண்டு ரைஸ் இருக்கு, அது இல்லாம இந்த லெமன் ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பெப்பர் ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார் ரைஸ், அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் புதினா ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து புளி சாதமும் இருக்கு. ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு விஷயமும், நாங்க ஹோட்டலுக்கு கொண்டு வர ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுத்தமான, அதாவது ஒரு நார்மல் ஃபார்ம்ல உங்களுக்கு விளையிறது என்னன்னா நாங்க அதுதான் வந்துட்டு கொண்டு வரோம். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட் எவர் வி ப்ரொவைட். அதாவது நாங்க எங்களோட சொந்த ஃபார்ம் இருக்கு. சோ எங்க ஃபார்ம்ல இருந்தே இந்த செக்கு எண்ணெய் நாங்களே வந்து தயாரிச்சு அதுலதான் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ஃபுட் எல்லாமே இந்த செக்கு எண்ணெயில தான் நீங்க வந்து கண்டிப்பா ப்ராடக்ட் பண்றீங்க. ரைட். ஓகே. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு அந்த ஒரு சாப்பிட்ற இந்த மல்லித்தோல் சொன்னீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ற ஒரு ஒரு உணர்வு வரும். நீங்க அந்த டேஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த செக்கு எண்ணெயோட அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து என்னன்னா இப்போ ஒன்லி லஞ்ச் மட்டுமா இல்லை நைட்டு டின்னர் இருக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து லஞ்சு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே 12 o'clock ஆரம்பிக்கிறோம். 12 o'clock ஆரம்பிச்சு 3:30 முடிஞ்சிடும். 3:30 வரைக்கும் நாங்கள் சர்வ் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே. ஓகே. ஸோ லஞ்சோட ஸ்பெஷல் ஐட்டம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ரைஸ் அந்த வெரைட்டி ரைஸ், அது இல்லாமல் நார்மல் மீல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட். ஓகே ஓகே. அப்புறம் டின்னர் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஆரம்பிக்கிறோம், 10:30 வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ டின்னரோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேவை நாங்க செய்யறது முழுக்க முழுக்க வந்துட்டு நெய்லியே வந்து ப்ரிப்பேர் பண்றோம். சேவை. ரைட். ஓகே. அது இல்லாம வந்துட்டு இந்த பட்டர் ரோஸ்ட் இருக்கு, பட்டர் தோசை, அந்த தோசை வகைகள், ஆப்பம், என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்பம் சொல்லுங்க, நெய் ஆப்பம். ரைட். ஓகே. சோ அந்த காளான், அதுக்கப்புறம் காளானும் அந்த பன்னீர் சேர்த்து வந்துட்டு ஆப்பம் ப்ரிப்பேர் பண்றோம். சோ உங்களுக்கு ஆப்பம் சரி, இந்த தோசை, ரோஸ்ட் எல்லாமே இட்லி வகை இதுல பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வகைகள் கிடைக்கும் நம்ம ஹோட்டல்ல.
அது இல்லாமல் வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஸ்பெஷல். ஏன்னா குழந்தைகள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட். மீதி வைப்பாங்க. கரெக்ட். ஸோ குழந்தைகளுக்காக வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்த மினி இட்லி. இட்லி நார்மல் சைஸ் இல்லாமல் அதோட சின்ன சைஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி கோன் ரோஸ்ட். அது வந்து குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா ஆப்பம்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ். நாங்கள் வந்து இப்போ வெளியே சாப்பிட்றோம்னா ஆப்பம்னு சொன்னாவே ஆப்பம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இது பட்டர் ஆப்பம்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபார்ம்ல இருந்தா கொண்டு வரோம். ஸோ வெளியில இருந்து நாங்கள் எதுவும் வாங்குறது இல்லை. ஃபார்ம்லேயே? ஆமாம், எல்லாமே வந்துட்டு அங்கே விளைய வச்சு நாங்களே, அதுவும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நாங்களே வந்துட்டு அந்த விளைய வச்சு அங்கேருந்தா நாங்கள் ஃபார்ம்ல இருந்தால் வந்துட்டு நாங்கள் கொண்டு வரோம் ஹோட்டலுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இந்த தயிரோட பெஸ்ட் பார்ட் இந்த எங்களோட பால் பண்ணை இருக்கு. சோ பால் பண்ணையிலேயே பால் பண்ணை. ஓகே. சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்க ப்ரிப்பேர் பண்ற டீயும் இருக்கட்டும் காஃபியும் இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த சுத்தமான பால்ல தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். எல்லாமே டீ காஃபி எல்லாமே உங்களோட சொந்த இதுல பால்ல இருந்து தான் வந்து. ஆமா, ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த தயிர் செய்யறதும் இந்த வெண்ணெய் செய்யறதும் வெண்ணையும் நாங்க தான் உருட்டுறோம். இந்த தயிர் ப்ரிப்பேர் பண்றதும் நாங்க சொந்த முறையில தான் செய்யறோம். இது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எதுவும் வாங்குறது இல்ல. கம்ப்ளீட்லி ஆர்கானிக். அதாவது எல்லாமே வந்துட்டு ஹோம்மேட் ஃபுட் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. எல்லாமே வந்துட்டு ஒரு சுத்தமான முறையில தயாரிக்கிறது தான் வந்துட்டு விருந்தோம்பல். சூப்பர் சார். ஓகே சார். விருந்தோம்பல் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. ரைஸை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஏன்னா இங்கே தான் ரைஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷல்லி ஆர்கானிக் ஃபுட்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நெய் ஊத்துக்குழி நெய்ன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். அந்த நெய்யோட ஸ்மெல் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கு. இந்த மல்லி துவையில சாப்பிடும்போது என்ன ஃபீல் தெரியுங்களா? அந்த செக்கு எண்ணெய்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்மெல் இருக்கு பாருங்கள், அதனுடைய மனத்தோட இது அது உள்ளே போகும்போதே அதனுடைய செக்கு எண்ணெயோட மனம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, அது என்னால் வர்ணிக்கவே முடியலைங்க. ஆனால் அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்றது இதுதாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. ஆக்சுவலாக அந்த விருந்தோம்பல்ன்றதே வந்து ஒரு பொருத்தமான பேர் தான் வச்சுருக்காங்க இங்கே. ஒரு அதாவது வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு அந்த ஃபீல் எனக்கு வருதுங்க. செம டேஸ்ட்டு. நீங்கள் மறக்காமல் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நம்ம விருந்தோம்பல் ஹோட்டலில் தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருந்தோம்பல் ஹோட்டலில் கஸ்டமரை ஃபீட்பேக் என்னான்னு கேட்போம். வாங்க சார். நேம் சார்? மேக்லின். மேக்லினா. ஓகே, சூப்பராக இருக்கு பேர். ரைட்டு, ஓகே சார். ரெகுலராக பஸ் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இங்கே வந்து சாப்பிடுவோம். அப்படிங்களா? சரி. இப்போ என்ன இங்கே ஆர்கானிக் ஃபுட் இந்த மாதிரி எப்படி சார்? ஸோ வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இங்கே வர்றது, சாப்பிட்டு அப்படியே ஆக்சுவலி இங்கே டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படிங்களா? சர்வீஸ்லாம் எப்படி சார்? நல்லா இருக்குது, குட் சர்வீஸ் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆர்கானிக் ஃபுட். ஆமாங்க, நல்ல கவனிப்பு இருக்குது. ஆக்சுவலி வந்து உட்காந்தோம்னா டேரெக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. ஓகே, நல்லா பண்ணுறாங்க. ஓகே, பாய். இப்போ விருந்தோம்பல்ல விருந்து உபசரிப்பு மாதிரி சாப்பிட்டாச்சுங்க. அருமையான சாப்பாடு, ஆர்கானிக் ஃபுட்டு, வீட்டில் சாப்பிட்ட திருப்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு எக்ஸலண்ட்டு. மறக்காமல் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.